இந்த வீடியோவில் நம்ம எந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண Moto G84 5G, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M34 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Samsung Galaxy M34 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits கொடுத்துருக்காங்க. இதே Moto G84 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.55 inch Full HD Plus POLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேமான 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆனால் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 1300 nits கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சாம்சங் எதில் பெரிய குண்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் தான். மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துறாங்க. இதே சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, மோட்டோ டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டராக இருக்கும். ஸோ சன்லைட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் தான் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த காரணத்தினால டிஸ்பிளே வினர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Samsung Galaxy M34 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசரான Exynos 1280 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Moto G84 5G வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் சில பேர் Exynos ப்ராசரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக Snapdragon ப்ராசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் Snapdragon ப்ராசர் ப்ரிஃபர் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மோட்டோ வாங்கலாம். இதே உங்களுக்கு Samsung பிராண்ட் ஃபோன் தான் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்சங்கோட ப்ராசரும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Samsung Galaxy M34 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட, அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Moto G84 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட, அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங்கோட கேமரா தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி தான் முக்கியம்னா கண்டிப்பாக சாம்சங் போகிறது நல்ல சாய்ஸாக இருக்கும். அதனால் கேமரா வினர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Samsung Galaxy M34 5G வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுக்கல. அது வந்து நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே Moto G84 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. என்னதான் சாம்சங்கில் பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக இருந்தாலும் சார்ஜர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். அதனால் பேட்டரி வினர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். Samsung Galaxy M34 5G 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே Moto G84 5G 12GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 1000 ரூபாய் கம்மியாகவே எக்ஸ்ட்ராவாக 4GB ரேமும் அப்புறம் 128GB ஸ்டோரேஜும் கிடைக்குது. அதனால் ப்ரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா Android 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் 4 OS அப்டேட் கிடைக்கும். மொத்தம் Android 17 வரைக்கும் கிடைக்கும். இதே மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் Android 13 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது Android 13 வாங்குறீங்க உங்களுக்கு Android 14 அப்டேட் வரும். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 1 UI ரன் ஆகுது. மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண தான் பிடிக்கும். ஸோ சாம்சங்கில் தான் அதிகமாக அப்டேட் கொடுக்குற காரணத்தினால அதனால சாஃப்ட்வேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். நெக்ஸ்ட் Samsung Galaxy M34 5G ப்ரோஸ். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 nits கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேமரா கிளாரிட்டி தான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். சேம் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துருது. ஓஎஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா மோட்டோக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 6000 mAh பேட்டரி. ஸோ உங்களுக்கு சார்ஜ் நிற்கிற ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்காது. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமான சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் Samsung Galaxy M34 5G கான்ஸ். இந்த ஃபோன் என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து ஒர்த் இல்லை. இவங்க இன்னொரு நல்ல ப்ராசர் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுக்கல. நம்ம தனியாக தான் வாங்கினா அது வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஆகும். வெறும் 25 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 6000 mAh பேட்டரி சார்ஜ் போட்டால் ஃபுல் சார்ஜாக விடிஞ்சிரும். நெக்ஸ்ட் Moto G84 5G ப்ரோஸ். மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக 1300 nits கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துருது. கேமராலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துருது. ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ள இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் Moto G84 5G கான்ஸ். இந்த ஃபோனோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் அளவுக்கு ஈக்குவலாக இருக்காது. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து பழைய
695 ப்ராசஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Moto G84 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டரான டிஸ்பிளே கிடைக்குது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடைக்குது, கிட்டத்தட்ட ஈக்குவலான கேமரா கிடைக்குது, சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டான 33 வாட் சார்ஜர் கிடைக்குது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா 12 GB RAM வேரியன்ட் 20,000 ரூபாய் கிடைக்குது. சாம்சங்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைசிங் எனக்கு தெரியுது. அதனால இந்த ரெண்டு ஃபோன் நான் கண்டிப்பாக Moto G84 5G தான் வாங்குவேன். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.